soldiers. சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியம் தான். இந்த சினிமா வந்து நம்ம இப்போ மொபைல்ல பார்த்துட்டு இருக்கோம், பிசில பார்த்துட்டு இருக்கோம், டிவியில பார்த்துட்டு இருக்கோம். உண்மை என்ன பண்ணா இந்த சினிமா வந்து அப்பெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரே வழி தியேட்டர்ஸ் மட்டும்தான். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தியேட்டர்ஸ் இருந்திருக்கும் ஒரே ஏரியாவிலேயே. நீங்கள் வந்து இப்போ ஒரே ஏரியாவில் வந்து வருஷமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பேரண்ட்ஸை கேட்டு பாருங்க நம்ம ஏரியாவில் தியேட்டர்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த தியேட்டர்லாம் இப்போ தேடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேற ஒன்றா மாறி இருக்கும், சில காலமே போயிருக்கும். ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் சில தியேட்டர்ஸை வந்து அந்த மாதிரி ஏ தியேட்டர் அவங்க வந்து மாற்றி வச்சிருந்துருப்பாங்க. என்ன அழகா இருக்க, உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே, அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. ஸோ வந்து அதுக்கப்புறம் தியேட்டர் வந்து அதுனா அந்த தியேட்டர்லாம் அப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு வந்து தோணும். ரைட்டர் என்ன சவுண்டு வேற மாதிரி கேட்குது பாஸ், கண்டுக்காக பார்த்துட்டு இருக்கா பாஸ். ரைட்டர் அதெல்லாம் வேணாம், மூடி வையா. ஸோ இந்த மாதிரி தியேட்டர்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல தியேட்டர் தான் இருந்திருக்கும். ஸோ காலப்போக்கெல்லாம் அது மாறி இருக்கும். ஸோ அது மாதிரி ஏன் மாறிச்சு, இந்த தியேட்டர்ஸ் ஏன் அழிஞ்சிச்சு, ஸோ வந்து ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தியேட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பி கிரேட் தியேட்டர்ஸ். இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோ வந்து குழந்தைகளுக்கான வீடியோ கிடையாது. ஸோ குழந்தைகள் வீடியோ ஸ்கிப் பண்ணுறது நல்லது, ஸ்கிப் பண்ணிங்க. ஓரா பேசாம வீடியோவில் போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணீங்களோ மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. அது மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நானும் வந்து அந்த கனவு பட்டான சிவர் பட்டன் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓரா பேசாம வீடியோவில் போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கிரியேட்டிவ் கந்தசாமி செக்மெண்டோட ஒரு சப் செக்மெண்ட் கோலிவுட் கந்தசாமி. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். சினிமா தியேட்டர்ஸ் அப்படின்றது இனி நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி மல்டிப்ளெக்ஸ் மல்டி ஸ்க்ரீன்லாம் கிடையாது. முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு படத்துக்கு வந்து ஆடியோ கூட கிடையாது, ஒன்லி வீடியோ மட்டும் தான் ஓடும். ஸோ அந்த படத்தை வந்து ஊம படம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேச்சு வழக்கில் ஊம படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீச்சகவாதம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸாக இருக்காது, வெறும் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும், ஒரு வீடியோ மட்டும் தான் ஓடும். இது தமிழில் வந்த முதல் படம். இதுக்கப்புறம் தான் வந்து காளிதாஸ்ன்ட்டு சவுண்டோட படத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கலர் வர ஆரம்பிச்சது சினிமாவில். தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர்ஸ் அப்படின்றது மெயின் சிட்டியில் மட்டும் தான் இருக்கும், ஊருக்குள்ளலாம் வந்து பெரிய தேட்டர்லாம் இருக்காது. அண்டே பார்த்தீங்கன்னா வந்து டென்ட் மாதிரி, அதாவது வந்து ஒரு டக்குன்னு ரிமூவ் பண்ணுற மாதிரி செட்டப்பில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேட்டர் செட்டப் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து டென்ட் கொட்டா அப்படின்னு பேர் வர ஆரம்பிச்சுது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு கூட இருக்காது, வெறும் மணலை கொட்டி அதில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதன் பிறகு சீட்ஸ் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ஃபேன் ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் பால்கனி கட்டி பால்கனி மேலே தனி சீட்டு போட்டுலாம் வந்து படம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதெல்லாம் பிசினஸாக இருக்கே அப்படின்ட்டு சில ஏரியாக்கள்லேயே வந்து ஏகப்பட்ட இடத்தை கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொன்னா அப்படின்னா எங்கள் ஏரியாலேயே வந்து 3 தியேட்டர் இருந்துச்சு. நான் பேர் சொல்ல மாட்டேன், நான் ஏபிசினே சொல்கிறேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. ஸோ வந்து இந்த மாதிரி தேட்டருங்க வந்து நல்லா போயிருக்க நேரத்தில் இந்த தேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய முற்றா வந்து எது அப்படின்னா அது டிவி தான். அப்படியேதான் அதான் சொன்னா வந்து அந்த டைம் வந்து பெருசா என்டர்டைன்மெண்ட்டுக்கிட்டு பெருசா பர்பஸ் எதுவுமே இருக்காது. நீங்க வந்து என்டர்டைன் பண்ணணும்னா ஒரே வழி தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்கறது மட்டும்தான். சில டைம் வந்து 2 ரூபா 3 ரூபா டிக்கெட் இருந்துச்சு, 5 ரூபா டிக்கெட்லாம் இருந்துச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து டிவி வந்து மக்கள் கிட்ட புழக ஆரம்பிச்சுது. பணக்காரங்க மட்டுமே யூஸ் பண்ற டிவின்ற விஷயம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சுது. இதனால சினிமால இருந்து அப்பத்த ஆளுங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா டிவி வந்துச்சுப்பா, அதுக்கப்புறம் சினிமா வந்து ஃபால் ஆயிடும்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஃபால் ஆனது சினிமா இல்ல, சினிமா தியேட்டருங்க தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கலங்காதே ராசா. அந்த காலத்துல மொக்க படமா இருந்தாலும் பரவாயில்ல, பொழுது போல அதுக்காகவே பார்க்கலாம் ரெண்டு போய் பார்ப்பாங்க. ஆனா டிவி வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான படத்துல வந்து டிவிலே போறதுனால எதுக்குப்பா தேட்டரே படம் பார்க்கணும், அந்த படம் ஓடலாம் என்ன, தீபாவளிக்கு போட்டுருவாங்க, பொங்கலுக்கு போட்டுருவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்குறவங்களாம் வந்து டிவி ஆரம்பிச்சுது. டிவிலே வந்து 24 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சுது. சின்ன ஒரு காலத்தினாலேயே இந்த லோக்கல்ல தேட்டருக்கு போவாங்க இல்லையா, அவங்க எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. தேட்டர்ஸுக்கான வருமானம் அடி வாங்க ஆரம்பிச்சுது. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு.
உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன்டா. இந்த மாதிரி நிலைமையில வருமானம் வராதனால நல்ல தேட்டர்லுமே வந்து அந்த மாதிரி படத்தை போட்டு படத்தை ஓட்டலாம், தேட்டரை ஓட்டலாம் அப்படின்ட்டு சில தேட்டர்ஸ் முடிவு பண்ணி இருந்தாங்க. A few minutes later. அதான் சொன்னா அப்படின்னா எங்க எல்லாம் சொன்னோம் இல்லையா அந்த ஏபிசி அப்படின்ட்டு, இந்த ஏபிசியே வந்து ஒரு பெரிய கதை. ஃபர்ஸ்ட் தேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும், பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்தில். அதே வந்து பி, அதாவது செகண்ட் தேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கும். மூணாவதான சி தேட்டர் வந்து ஊருக்கு ஒதுக்குமா இருக்கும். இந்த மாதிரி 1 2 3 இந்த 3 தேட்டர் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த கிரைசிஸ் வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து நம்மளும் அந்த மாதிரி போட்டு பணம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு வந்து பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, செகண்ட் தியேட்டருக்குனா வந்து பக்கத்துல கல்யாண மண்டபம் இருக்கு, மூணாவது தியேட்டருக்கு வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள வந்து ஏதோ லீகல் இஷ்யூ இருந்துச்சு. இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஃபர்ஸ்ட் தியேட்டர் இருக்கு இல்லையா, இந்த தியேட்டர் வந்து பக்கத்துல ஸ்கூல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி படத்தை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி தேர்ட் தேட்டர் இருக்கு இல்லையா, மூணாவது தேட்டர், அதுக்கு மேல வழி இல்லாம இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா நடுவுல இருக்கு இல்லையா ரெண்டாவது தேட்டர், இந்த தேட்டர் பத்தினா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்ய முடியல. காரணம் வந்து இந்த மாதிரி படத்தை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை புக் பண்றதுக்கு யாரும் வரவே மாட்டாங்க. தேட்டரோட பேர் கிடத்த மட்டும் இல்லாம மண்டபத்துல பேர் சேர்ந்து கட்டுறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த பக்கம் போவே இல்லை. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு லெவலுக்கு மேலே பியால் வந்து நிற்க முடியல. இதனால பிஏ வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இழுத்து மூட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி சிஏ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனாலையும் அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையாலையும் அந்த தேட்டரும் வந்து இழுத்து மூடப்படுது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு இல்லையா ஏ தேட்டர், பேருக்கு ஏற்ற மாதிரியே ஏ தேட்டரா மாதிரி இந்த தேட்டர்னாலே இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து பேருக்க ஆரம்பிச்சுது. இந்த லோக்கல் வட்டாரத்தில் வந்து இந்த பேரை காட்டல அலற அளவு தான் வந்து இந்த தேட்டர் வர ஆரம்பிச்சுது. பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு பகை நடுங்கும் படைய பாரு. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து ஸ்டேனாக நின்னது அந்த ஒரு தேட்டர் மட்டும்தான். ஸோ இன்னொரு காலத்தினால தான் சில தேட்டர்ஸ் வந்து இப்படி மாறி இருந்தது அந்த டைமில். ஸோ ஓகே, இந்த மாதிரி தேட்டரில் இந்த மாதிரி படம் ஓடுறது தப்பாக கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலே தப்பு தான். தப்புனே நான் யார் தெரியுமா, நீ யாராவனாலும் இருந்துட்டு போ, தப்பு. இந்தியன் கவர்மெண்டோட லா படி இது மிகப்பெரிய தப்பு. ஆனால் அது ஏன் இங்கே வருது அப்படின்னா இங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய சூட்சம் வருது, இங்கே தான் ஒரு ஸ்கேமே இருக்குது. அது என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு படம் எழுதுறாங்க. அது என்ன அப்படின்னா பொதுவாக என்னடா ஓரத்துக்கு ரிலாக்ஸ் என் தாய் கொடுத்த ஒரு சக்தி இருக்கு, உன்னை தட்டி எழுப்ப புத்தி இருக்கு. பொதுவாக ஒரு தேட்டரில் ஒரு படம் ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சென்சார் போர்டுக்கு போயிட்டு சென்சார்ஷிப்பை வாங்கிட்டு வந்து தான் இந்த படத்தையே வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். ஒருவேளை கவர்மெண்ட் லா படி அவங்க சொல்ல சென்சாருக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இல்லை அப்படின்னா அந்த படத்தை பேன் கூட பண்ணலாம் கவர்மெண்ட் நினைச்சா. இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த படங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படம் ஃபுல்லாக தப்பு பண்ணிட்டு படம் முடியும் போது வந்து என்ன மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படின்ட்டு விழிப்புணர்வு கொடுத்தா படத்தை எடுத்தேன் அப்படின்னு போய் சொல்லி இந்த படத்தை எடுப்பாங்க. ஸோ படம் ஃபுல்லாக தப்பு பண்ணிட்டு கடைசியில் வந்து கரு சொல்லுவாங்க, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பிட்டு படம் அப்படின்ட்டு ஒரு பேர் ஒன்று இருக்குது. இந்த பேர் ஏன் இதுக்கு வந்துச்சு அப்படின்றத வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஒரிஜினல் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சென்சார் போர்டு கொடுக்கும்போது தவறான காட்சிகள் எதுவுமே அது இருக்காது. அந்த சீன்லாம் வந்து கட் பண்ணி தூக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தேட்டருக்கு வரும்போது தான் இந்த மாதிரி சீன்ஸை அட்டாச் பண்ணி படத்தில் ஓட்ட ஆரம்பிப்பாங்க. எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா வர்த்தா. ஸோ பொதுவாக வந்து ஒரு பொருள் வந்து பீஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து திடீர்னு பிட்டு சீன் ஆட் பண்ணுறதுனால அது பிட்டாக சீன் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து பிட்டு படம் அப்படின்ட்டு தான் வந்து அப்புறம் பேச ஆரம்பிச்சுது. இன்னைக்கு பிட்டு அப்படின்னாலே தவறானதாக மாறின காரணமே இந்த ஒரு விஷயம் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கேரளாவில் இருந்து தான் வந்து இறக்குமதி ஆக ஆரம்பிச்சது. கேரளாவில் படம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ மோகன்லால் மம்முட்டிலாம் வந்து கஷ்டப்பட்டு படம் அடிச்சிருந்தாலும் சையா அடிச்சு இந்த படங்கள் வந்து இங்கே ஃபேமஸாக இருந்த ஒரே காரணத்தினால மலையாள படம் அப்படின்னாலே தவறான படம்ன்ற மாதிரி தான் மக்களோட மைண்டில் செட் ஆகிறதுக்கு இந்த படம் தான் மிக காரணம். எல்லாம் ஒன்னால ஸோ இந்த மாதிரி தேட்டருக்கு போனாலும் பல தேட்டர்கள் வந்து இழுத்து மூணாங்கன்னு சொன்னது இல்லையா, அந்த தேட்டர்ஸை வந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து இடிச்சிட்டு வேற ஒன்றா கட்ட ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படின்னா அதுதான் கல்யாண மண்டபம்.
உண்மை சொல்லலாம் அப்படின்னா தேட்டர் நடத்துறதை விட கல்யாணம் நடத்துறது தான் வந்து அதிக ப்ராஃபிட்டான ஒரு விஷயமே. ஸோ ஒரு படம் வரும், ஓடிச்சுன்னா காசு, ஓடலை அப்படின்னா லாஸு. கல்யாண மண்டபம்ன்றது எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். மக்கள் கல்யாணம் பண்ணி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண தேவைப்பட தான் செய்யும். ஆக்சுவலி வந்து இது அநியாயமா இருக்குது. இப்போ கல்யாண மண்டபத்தோட வாடகை ஒரு நாளைக்கு வந்து 1 லட்சம் கேட்கறானுங்க, வெறும் ஒரே ஒரு நாளைக்கு. எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? பச்சை மண்ணுப்பா நீ. ஸோ இந்த மாதிரி கல்யாண மண்டபமாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதில் நிரந்தர வருமானம் வரும் அப்படின்றதுனால பல தேட்டர்ஸ் கல்யாண மண்டபம் மாற ஆரம்பிச்சுது. சில தேட்டர்ஸ் அத்திப்பட்டி மாதிரி காணாமல் போயிடுச்சு. தொழில்நுட்பத்தோட ஒரு அங்கம் தான் வந்து சினிமா. அந்த சினிமா வந்து தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். அதில் ஒரு பார்ட் தான் வந்து இந்த மாதிரி தேட்டர்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து ஒரு சுழல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா டிவி வந்துருச்சு அப்படின்னா டிவி வந்துருச்சுப்பா, அதுக்கப்புறம் சினிமா அழிஞ்சிரும்பா அப்படின்னு வாங்க. அதுக்கப்புறம் சிடி வந்ததுக்கப்புறம் சிடி வந்துருச்சுப்பா, அதுக்கப்புறம் சினிமா அழிஞ்சிரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் அழிஞ்சிரும்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து என்னதான் சரி, சினிமா வந்து அழிவே அழியாது. என்னை அழிக்க எவ்வளோடா வருவா குறுக்க இந்த கௌசிக் வந்தா. ஸோ தேட்டர்ஸ் அழிவாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அழியாது சான்ஸே கிடையாது. வேணா வந்து இப்போ டெக்னாலஜி அழியுமே தவிர தேட்டர்ஸ் மொத்தமாக அழியாது. ஏன்னா சில படங்கள் வந்து டிவியில் பார்த்தா நல்லாயிருக்கும், ஆனால் சில படங்களை வந்து தேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது மாஸ் ஹீரோ இருந்திருப்பாரு, அந்த மாஸ் ஹீரோ படத்தை கண்டிப்பாக தேட்டர் தான் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து மக்கள் ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த காலத்தினால தேட்டர் அழிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேட்டர் அழியாது. இப்போ கரண்டில் இருக்கிற டெக்னாலஜி மட்டும் தான் அழியும். தன்னை மாற்றிக்காத, தன்னை அட்வான்ஸாக பண்ணிக்காத தேட்டர்ஸ் மட்டும் தான் வந்து காணாமல் போகும். சரி ஓகே சஜஸ், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி சினிமா பற்றி ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்றத வந்து காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அதை பற்றி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தேட்டர் வந்து இப்போ இழுத்து மூடப்பட்டிருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தேட்டர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.